ஒரு சின்ன கிராமத்துல பச்சை பசேல்னு இருக்கிற வயல்கள் நடுவுல ஒரு ரொம்ப சிம்பிளான ரொம்ப புவர் ஃபேமிலி வாழ்ந்துச்சு. ஒரு சின்ன வீடு, மட் வால், ஓல ரூஃப். இந்த வீட்ல 3 பேர் தான். ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு சின்ன பொண்ணு. அப்பா டெய்லி கூலி ஒர்க் பண்ணுவாரு. வெயில் இருந்தாலும் மழை இருந்தாலும் வேலை இருந்தா போய் ஆகணும். அம்மா வீட்ல டெய்லரிங் பண்ணுவாங்க. ஓல்ட் சூயிங் மெஷின். அந்த ஏரியால இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்க வீட்ல காசு ரொம்ப கம்மி. ஆனா அன்பு ரொம்ப அதிகம். அந்த வீட்ல ஒரு ட்ரீம் இருந்துச்சு. அது அப்பாவோட ட்ரீம் இல்ல, அம்மாவோட ட்ரீம் இல்ல. அது அந்த சின்ன பொண்ணோட ட்ரீம். அவளோட பேரு கவி. கவி ஒரு 9 வயசு பொண்ணு. ஸ்கூலுக்கு டெய்லி நடந்து தான் போவா. ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது ரோட்ல கொஞ்சம் பசங்க சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாங்க. சிரிச்சிட்டு ரேஸ் போட்டுட்டு சந்தோஷமா ஓட்டிட்டு இருந்தாங்க. கவி சைடுல நின்னு பார்த்தா. அவளோட கண்ணு ஃபுல்லா ஸ்பார்க்கல். அவளோட மனசுல ஒரு ஆசை ஓடிட்டு இருந்துச்சு. எனக்கும் ஒரு சைக்கிள் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். டெய்லி இதே சீன், டெய்லி இதே ஆசை. ஒரு நாள் நைட்டு சாப்பாடு முடிஞ்சதப்புறம் கவி அப்பா பக்கத்துல போய் உட்கார்ந்தா. அப்பா, எனக்கு ஒரு சைக்கிள் வேணும். அப்பா ஒரு செகண்ட் சைலண்ட். அப்பா சிரிச்சாரு. ஆனா அந்த சிரிப்பு ஃபேக். கண்ணு கொஞ்சம் கலங்குச்சு. மா, இப்ப முடியாது. கொஞ்சம் காலம் போகட்டும். கவி புரிஞ்சுக்கிட்டா. அவள் எதுவும் பேசால. ஆனா அவள் மனசுல ஒரு டிசிஷன் எடுத்துட்டா. சைக்கிள் வேணும்னா நான் தான் சம்பாதிக்கணும். நெக்ஸ்ட் டேலேந்து ஸ்கூல் முடிஞ்சு கவி பக்கத்து வீட்ல இருக்கிற சின்ன பசங்களுக்கு ஹோம்வொர்க் ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணினா. A to Z எழுத கத்து கொடுத்தா, டேபிள் சொல்லி கொடுத்தா. அவங்க குடுக்கிற கொஞ்ச காசு கவி அம்மா கிட்ட கூட சொல்லல. சீக்ரெட்டா சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணினா. ஒரு சின்ன டின் பாக்ஸ். அதுக்குள்ள எல்லா காசையும் போட்டா. டெய்லி நைட் எல்லாரும் தூங்கினதப்புறம் கவி அந்த பாக்ஸை ஓபன் பண்ணுவா. ஒரு காயினா கவுண்ட் பண்ணுவா. இந்த காசுல சைக்கிள் வருமான்னு யோசிப்பா. ஒரு நாள், 2 நாள், 1 மாசம், 3 மாசம். கஷ்டமா இருந்தாலும் கவி நெவர் ஸ்டாப் பண்ணல. அவள் ஆசை ரொம்ப பெருசு. ஒரு நாள் மார்னிங் கவி அப்பா கிட்ட ஒரு என்வெலப் கொடுத்தா. இது உங்ககிட்ட கொடுக்கணும். அப்பா ஓபன் பண்ணாரு. உள்ள கொஞ்சம் காசு. அப்பா ஷாக். மா, இதென்ன? கவி தலை கிழியுமாறு. இது நான் சேவ் பண்ணதப்பா, என் சைக்கிள்க்கு. அப்பாக்கு பேச்சே வரல. கண்ணு ஃபுல்லா டியர்ஸ். அந்த நேரம் அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அவள் பொண்ணு சின்ன வயசில்ல. அவள் ரொம்ப பெரிய மனுஷி. நெக்ஸ்ட் சண்டே 3 பேரும் டவுனுக்கு போனாங்க. செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் ஷாப். அங்க ஒரு பிங்க் கலர் சைக்கிள். கொஞ்சம் ரஸ்ட். செயின் சவுண்ட் வருது. ஆனா கவி கண்ணுக்கு அது கோல்டு மாதிரி தெரிஞ்சது. அப்பா, இது போதும். சைக்கிள் வாங்குனாங்க. கவி வீட்டுக்கு கொண்டு வந்தா. ஃபர்ஸ்ட் டே சைக்கிள் ஓட்டினா 2 செகண்ட் கூட இல்ல. கீழே விழுந்தா. நீல பிளட். கண்ணு ஃபுல்லா டியர்ஸ். எனக்கு முடியாதுன்னு அழுதா. அம்மா பக்கத்துல வந்தாங்க. கவி, விழுந்தாலும் பரவாயில்ல, எழுந்து ட்ரை பண்ணுமா. செகண்ட் டே அகெயின் ட்ரை. அகெயின் ஃபால். தேர்ட் டே கொஞ்சம் பேலன்ஸ். ஃபோர்த் டே கவி சூப்பரா ஓட்டினா. ரோட்ல போகும்போது கத்தினா. அப்பா, அம்மா, பாத்தீங்களா? அப்பா கண்ணு தொடச்சாரு. அம்மா சிரிச்சாங்க. அந்த பிங்க் சைக்கிள் கவிக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கும் ஒரு மெசேஜ். கஷ்டம் இருந்தாலும் விடாம முயற்சி பண்ணினா கனவு கண்டிப்பா நடக்கும். ஸ்மால் கேர்ள், பிக் ட்ரீம். If you like the video, kindly like, share and subscribe.